வல்லாரச்சம்பல் ரெடி ஆயிட்டு உண்மையா வேற லெவலா இருக்கு. நான் பொய் சொல்லல, நீங்க வீட்டுல இதை எப்படி சமைச்சு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. நிறைய பேருக்கு வல்லார தெரியும், வல்லாரைய சமைக்கிற முறை எப்படி என்று தெரியாது. வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். நான் ஜிரிஸ் டிஆர்எஸ், இது வசந்தி அம்மா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது சமையல் எப்படி சமைக்கிறேன்றதை நாங்க ஒவ்வொரு நாளும் காணொலி மூலமா உங்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க சமைக்க போறது என்னண்டா வல்லாரை சம்பல். வல்லாரை சம்பல் அதாவது நிறைய பேருக்கு வல்லார தெரியும், வல்லாரைய சமைக்கிற முறை எப்படி என்று தெரியாது. ஏன்னா வல்லார கொஞ்சம் டேஸ்டா சமைக்கிறது ஒரு சில மெத்தட் இருக்குது. அதுல எப்படி செய்தா எப்படி டேஸ்டா இருக்கும், எப்படி சமைக்கலாம்ன்றத இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். என்னண்டா இந்த வல்லாரை சம்பல் சில பேர் என்ன செய்வாங்கடா, சோத்து சட்டி இருக்கு தானே, அதுக்குள்ள ஆவி அதுக்குள்ள வச்சுட்டு இந்த வல்லாரைய வச்சுட்டு அப்படி எடுத்து திரும்ப இது பிளண்டர்ல அரைச்சி சம்பளம் வைப்பாங்க. சில பேர் அரிஞ்சு போட்டு வைப்பாங்க. வல்லாரையை கொஞ்சம் சின்ன சின்ன அரிஞ்சு போட்டு கொச்சிக்காய், வெங்காயம், தேசிப்புளி, உப்பெல்லாம் போட்டு வைப்பாங்க. நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, அப்படியே பச்சையா பிளண்டர்ல அரைச்சி தர வேண்டாம். அம்மியில அரைக்கலாம். அம்மியில அரைக்கிற முறை இப்ப ஒருவரும் செய்கிற மாதிரி இல்ல. அதனால நாங்க பிளண்டர்ல அரைச்சி நவீனத்துவமா செய்து காட்டுற வேண்டாம். பதாம முறையா நடக்குது. இப்ப நாங்க அம்மியில அரைக்க சிரிப்பாங்க, சில பேர் சிரிச்சிருப்பாங்க, ஏன்னா அது இப்போதைய முறை அம்மியில அரைக்கிறாங்கண்டு. ஆனா நாங்க அதை செய்து காட்டணும்னா செய்து நாங்க இப்ப என்னடா நாங்க இந்த பிளண்டர்ல அரைச்சி காட்டுறோம் சம்பல் செய்யற முறைய. ஆனா சம்பல் செய்யற முறையை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப மீண்டும் நீங்க திரும்ப செய்து வீட்டுல சாப்பிடுவீங்க. ஆனா அந்த வல்லாரையில நிறைய சத்து இருக்கு வல்லாரியால. அறிவு வளர்ச்சியும் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வல்லார நிறைய போஷண சத்துக்கள் குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படியான நிறைந்த போஷாக்குள்ள உணவு தான் அந்த வல்லாரை. வல்லாரையை பத்தி சொல்லுவேன். கீரை வகையிலே வல்லாரன்ற தனி ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வல்லாரை சமைச்சு கொடுத்தா அந்த மூளை வளர்ச்சி கூடும், ஞாபக சக்தி வரும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதான் உண்மை, ஞாபக சக்தி இருக்குது, அதே மாதிரி மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த வல்லாரை மூலமா. வல்லாரை ஒரு சாதாரண கீரை வகை இல்லை. இது கொஞ்சம் கீரை வகையிலே தொப்புல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கீரை வகை தான் இந்த வல்லாரை. வல்லார தெரியும், வல்லார சமைக்கிற முறை தெரியாது. சமையல் என்றாலும் அந்த இப்படி நாங்க சொல்ற மெதட்ல சம்பல் வச்சு பாருங்க, அதுவும் சின்ன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள விஷயம் முடியும். 5 நிமிஷத்துக்குள்ள இப்படி இந்த வல்லாரைய சம்பல் வச்சு, அதுவும் பச்சையா தான் சம்பல் வைக்க போறோம். இதை நாங்க அவிச்சோ அப்படி எல்லாம் செய்யல, அப்படியோ பச்சையா வச்சு இதை சம்பல் வைக்க போறோம். சில பேர் தண்ணியிலையும் போட்டு அவிப்பாங்க வல்லாரைய. நாங்க அப்படி அவிச்சு செய்யாம இதை பச்சையாவே இந்த வல்லாரைய எப்படி சம்பல் வைக்கிற, அதுவும் டேஸ்டான முறையில எப்படி இதை சம்பல் வைக்கலாம்ன்ற நான் காட்டப்புறம் வீடியோ தொடர்ச்சியா பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்ன வேணும் வல்லார சம்பல் வைக்கிறது? வல்லாரை சம்பலுக்கு முதலாவதாக தேங்காய் சிறிதளவு பாருங்க, இவ்வளவும் போதும். இந்த இலவைகளுக்கு நிறைய தேங்காய் போட தேவையில்லை. அதெல்லாம் தேங்காய் இப்போ ஒரு ருசிக்கு தான் போடணும், சரியா, சுவைக்கு. பிறகு கொஞ்சம் உப்பு போடணும். பிறகு இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தேசிப்புளி தான் போடணும். இல்லை புளியம்பழம் போடலாம். நீங்க ஏதாவது புளி போடுங்க. கொருக்காய் சரி வராது, அது சரி வராது. மற்ற தேசிப்புளி நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப இந்த இவ்வளவுதான் சாமான், இவ்வளவுதான். பாருங்க, இந்த வல்லார சம்பலுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு உணவு. இதுக்கு இந்த தேங்காயும், குச்சிக்காயும், வெங்காயம், இந்த லெமனும், உப்பும் இருந்தா போதும், சம்பல் வச்சிடலாம். ஓகே, இப்ப என்ன செய்யணும்? நம்ம இந்த வல்லாரை அந்த கழுவி வச்சிருக்குது, இதை ஒவ்வொரு இலையா பாருங்களா, இதை எடுத்து போட்டு சரி. இப்ப நம்ம ஒவ்வொரு இலையா இந்த இருக்கு இல்லையா, இது வேணாதா? இது அது தேவையில்லை, காம்பு தேவையில்லை. இலையத்தான் போட்டு சம்பல் வைக்கிறோம். பாருங்க, வல்லார எப்படி கிளியர் பண்றதையும் நாங்க காட்டுறோம். ஒவ்வொரு இலைய மட்டும் எடுத்தீங்கன்னா சரி. இந்த காம்பை நீங்க நீக்கிறீங்க, காம்பு தேவையில்லை, இலைதானே. வல்லாரும் ஒரு டேஸ்டான ஒரு சமையல் தான். ஆனா நிறைய பேர் சமைக்கக்கூடியது அடுப்புல வச்சு அடுப்புல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அவசரத்துக்கு சமைச்சிடலாம். ஆனா நிறைய பேர் இதை விரும்புறல, ஏனோ தெரியல. ஆனா வல்லார உண்மையா கட்டாயம் நம்ம சாப்பிடுறோம். விரும்பாத கொஞ்சம் வேலை மெனக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதான் பிரச்சனை. அதாவது இந்த வேலை மெனக்கல்லாடி செலவு குறைவு, ஆனா போஷணை சத்து உள்ளதான் முக்கிய காரணம். போஷாக்கு சக்தி நிறைந்த ஒரு உணவு. இதை இப்ப கிளியர் பண்றதுதான் கொஞ்சம் ஆக்களுக்கு. அதாவது இதை பாருங்க, இப்படி முறிச்சு எடுக்கிற அந்த அலுப்புல விட்டுருவாங்க, சமைக்க கூடாது. ஆனா அவ்வளவு கஷ்டம் இல்ல. இது எல்லா வீட்லயும் இருக்கக்கூடியது.
எல்லார வீட்லயும் இது வைத்து இது வந்து நீங்க மார்க்கெட்லயும் வாங்கலாம். மார்க்கெட்ல எந்த மார்க்கெட் வாங்கலாம். இது நீங்க வீட்டுல வந்து நீங்க இது வச்சு வளர்ப்பாங்க. சிலர் வளர்ப்பாங்க, சிலர் வளர்க்க மாட்டாங்க. வீட்டுல வச்சு வளர்த்து நீங்க இது எடுக்கலாம். இன்னொன்றும் நீங்க நம்ம சமைக்கிற நிறைய மரக்கறி வகைக்கு மருந்து அடிச்சு, ரசாயன மருந்துகள் அடிச்சுதான் வரும். வல்லார இப்படியான கீரை வகைகளுக்கு மருந்து எதுவுமே அடிக்க மாட்டாங்க. இயற்கையாகவே இது எப்படியோ முளைச்சி இயற்கையாகவே வர வேண்டிய ஒரு இல்லதான் இது. மருந்து எதுவுமே இந்த வல்லாரைக்கு இதுகளுக்கு பாவிக்க மாட்டாங்க. அநேகமான கீரை வகைகளுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. இல்லாட்டி இதை வடிவா ஈஸியா இது செய்யறதுக்கு கத்தியால வரலாம். மொத்தமா அப்படி எடுங்க. இங்க பாருங்க, மொத்தமா உங்களோட ஹைக்குள்ள அப்படி எடுத்து போட்டு அப்படியோ வச்சு ஒரு விழுவு. இங்க பாருங்க, இன்னொரு விளக்க வேண்டாம். அந்த கந்த பாக்கத்தானே வேணும், என்ன இருக்கு வேண்டாம். அப்படி அப்படி இல்ல, நல்லது இருக்கு. அதால பெருசா அந்த புழு அதுகள் அந்த அணுக்கணுகளுக்கு பார்த்து இப்படி பார்த்துட்டு பாருங்க. ஒவ்வொரு இல்லையா பார்த்து அப்படியோ வைங்க கைக்குள்ளே. ஒவ்வொரு இல்லையா இத வந்து இல்ல இருக்கு. ரைட், இப்படி வச்சு போட்டு கத்தியாலையும் மட்டும் இங்க பாருங்க. ஒவ்வொரு இல்லையா நம்ம பார்த்து ஒரு முறிவு சிம்பிள். சரி, எங்களுக்கு இவ்வளவும் போதும் நினைக்கிறேன். இதை நாங்க சமைச்சு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு செய்திருக்கிறோம். அதால வந்து இவ்வளவும் போதும். இவ்வளவுத்தையும் நாங்க இங்க சைட்ல எடுத்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்ய வேணும்? வல்லாரைய கிளியர் பண்ணி எடுத்துட்டோம். திரும்ப இதை கழுவிட்டு வல்லாரைய கழுவித்தான் அந்த நாங்க எல்லாம் கழுவி அழகா எடுத்து. நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி பார்த்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் சமையல் காணொலி போடுவோம். அதுவும் வித்தியாசமான உணவுகள் எப்படி சமைக்கலாம், சமைக்கிற முறை எப்படி என்றதை நாங்க அழகா தெளிவா, அதுவும் குறைந்த நேரத்துல 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல எப்படி சமைக்கலாம்ன்றதை நாங்க காணொலி மூலமா உங்களுக்கு போட்டு கொண்டிருப்போம். எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தொடர்ச்சியா வீடியோ காணொலிகள்ல பதிவிடலாம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்தது பிளெண்டர்ல எல்லாரைக்கு அப்புறமா பாருங்க. அந்த இலையை வச்சிருக்கேன். இந்த இலை அரைச்ச உடனே கொஞ்சம் வரும், சரியா? அதில் அமர்த்தி போட்டு வச்சுட்டு சரி. இந்த இருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டா சரி. பச்சை மிளகாயும் உப்பும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கணும். பாருங்க, உப்பு நிறைய தேவையில்லைண்டா கொஞ்சம் தானே செய்யறேன். இந்த ஸ்பூன் குறையத்தானா. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு பிளெண்டர் ஃபுல்லா நாங்க வச்சிருக்கிறோம். வச்சு உப்பும் போட்டிருக்கிறோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறோம். இந்த அரை வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்களா. ரைட், நோமலா தண்ணி ஊற்றிருக்கோம். இப்ப பிளெண்டர்ல இப்படி அரைச்சி காட்டுவோம். ஓகே, பாத்தீங்கன்னா அதை பிளெண்டர்ல வச்சிருக்கிறோம். இப்ப பிளெண்டர்ல அரைச்சி காட்ட போறோம், சரியா? அதாவது அதேமா அரைவட்டுக்கு நினைக்கிறேன், எடுத்து பார்ப்போம். ரைட், அழகா அரைவட்டு ஒரு பழத்துக்கு வந்திருக்கு. அதாவது சட்னி என்று சொல்லுவாங்க, என்ன அப்படி அந்த இதுக்கு வந்திருக்கு. இப்ப நாங்க தேங்காய் பூவை கொட்டுறோம். அதுக்குள்ள வெங்காயத்தையும் கொட்டி இப்ப பாருங்க. வல்லாரைக்குள்ள நாங்க முதலாவது என்ன சேர்த்துனாங்கன்னா உப்பு போட்டுனாங்க. உப்பு போட்டு சிறிதளவு தண்ணியை சேர்த்து வல்லாரைய அரைச்சினாங்க. அரைச்சதுக்கு பிறகு தேங்காய் பூவும் இந்த இருக்கிற வெங்காயம் போட்டு அதே மாதிரி லெமனும் கொஞ்சம் விட்டு, அதாவது லெமன் வந்து தேவையான அளவுக்கு நம்ம விட்டு கொள்ளலாம். விட்டு திரும்ப அதை அரைக்க போறோம். போட்டு அரைச்சிட்டு சரி. இன்னொன்னு அந்த சூப் கட்டி அதெல்லாம் ஆனா இருந்தாலும் இதுவே நல்ல சுவையா தான் இருக்கும். சரி, இப்ப
தேசிக்காயை விட போறோம். சில பேருக்கு அழைச்சி காக்குறது தானே சொப்பு கட்டியதுக்காக இந்த புளி போட்டோன்னா பறக்கிட்டு. ஓகே சரி, லெமனும் விட்டாச்சு. இப்ப திரும்ப அதை அரைக்க போறோம். ஓகே இவ்வளவுதான். நாங்க பாருங்க அரைக்கிறத நாங்க கட் பண்ணி எல்லாம் எடுக்கல, அப்படி லைவாவே அரைச்சி காட்டுறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த டைமிங் தெரிய தேவை. சரி அழகான சரி பாருங்க இந்த கலருக்கு வந்து இருக்குது. இப்ப நம்ம இவ்வளவுதான், இதை கொட்டுவோம். என்ன உள்ள வல்லாரச்சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் பாருங்க. அவ்வளவா நமக்கு டைம் வேணுமான்னு கேட்டா அதான் இல்லை. முதல்ல வல்லாரையை மட்டும் கிளியர் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு இல்லையா பிச்சு 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 எடுத்து இதே பிடிக்கா நாங்கள் லைவ் அப்படியே காட்டினாங்க. உங்களுக்கு டைம் விளங்கிருக்கோம். ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே நாங்கள் கிளியர் பண்ணி எடுத்தோம். தேங்காய் பூவையும் இந்த லெமனையும் விட்டு உப்பையும் விட்டு அரைச்சோம். அவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க தானே வேணும். சரி பாருங்க வல்லார சம்பல் ரெடி ஆயிடுது. அது நாங்கள் இப்போ இந்த ரைஸோட டேஸ்ட் பார்க்க போகிறோம் சாப்பிட்டு. சரி இங்க பாருங்க வல்லார சம்பல் நீங்க இவ்வளவு முறையில செய்து பார்த்திருப்பீங்க. இப்படி நீங்க இந்த மிக்சியில அரைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, இவ்வளவு டேஸ்டா இருக்கும். வேண்டி பாப்போம். ஆஹா உண்மையா வேற லெவலா இருக்கு. நான் பொய் சொல்லல. நீங்க வீட்டுல இதை எப்படி சமைச்சு பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. வல்லார அடுத்தது லெமன் ரெண்டும் சேர்ந்து தண்ணி சுவண்டு வருது. அதுவும் இந்த சுடு சோறோட சாப்பிடக்குள்ள வேற ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்ல. இந்த வல்லார சம்பளம் சோறுமே போதும். சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதாவது இப்ப சின்னாக்களுக்கு இப்படி செய்து கொடுங்க, சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா சாதாரண இலவகை சமைக்கிற மாதிரி சமைக்காம இப்படி இதை அரைச்சி அழகா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க விரும்பி. நம்ம மருந்தெடுக்க போற நேரம் ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க வல்லார சம்பல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் வல்லார சம்பல் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நல்ல போஷணைக்குரிய பொருள் எடுத்தா சொல்றாங்க, டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அதால நீங்க அந்த வல்லார சம்பளை சாப்பிட்டு ஒரு அறுவை விருத்தி செய்யுங்க. சாப்பாடாம இருக்கும், ஆனா இலகுவான சாப்பாடாம இருக்கும். இலகுவான முறையில நாங்க ஒரு பெருசா வீட்டுல சாமா எடுக்கவே இல்லை. பச்சை வச்சிக்காயும் பிறகு வெங்காயமும் உப்பும் தேங்காய் பூவும் போட்டு நாங்க. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க காலையில நேரத்தோட வேலைக்கு போறாக்கா இருந்தா உதாரணமா 7 மணிக்கெல்லாம் நீங்க வேலைக்கு போகணும்னா காலையில 6 மணிக்கு வெளிச்செடுத்து சோற போட்டுட்டு இப்படி ஒரு வல்லார சாம்பலை ரெடி பண்ணி எடுத்து சாப்பிடுத்து போகலாம். இப்ப வேற வேற சமையலுக்கு தான் லேட் ஆகும். இதெல்லாம் ஈஸியான சமையல் தானே, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், உண்மையாகவே ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க வல்லார சம்பல் சமைச்சு பாத்தீங்கன்னா டேஸ்டும் நல்லா இருக்கும். எவ்வளவு நீங்க சாப்பிடலாம். விளக்க வேண்டாம். அந்த சோத்து சட்டி இருக்கு தானே, அந்த சோறுக்கு மேல வச்சு வைப்பாங்க. அதால நிறைய சத்து வழியாகுது, நிறைய போஷண சத்துக்கள் அதுல இருந்து வெளியாகுது. அதுல இருந்து நம்ம சாப்பிடுறதுதான் போஷண குறைந்த போஷண சத்து அதுல கிடைக்குது. ஆனா அதை பச்சையா நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்டா முடிச்சத்துமா அதுல கிடைக்குது. அதாவது வல்லார எல்லா சத்துமே இப்படி பச்சையா நம்ம சமைச்சு சாப்பிடறதால எல்லா சத்தும் எல்லா வருத்தக்காரங்களும் சாப்பிடக்கூடிய வரைக்கும் ஒரு சீனியோ கொலஸ்ட்ராலோ பிரஷரோ என்ன வருத்தம் இருக்கிறவங்க என்றாலும் அந்த வருத்தத்துக்கு ஒரு மருந்தான உணவு தான் இது. நான் சொல்ல போனா நாங்க அதுக்கு என்ன ஒரே வருத்தத்துக்கு மருந்து சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு வருத்தத்தை குறைக்கின்ற ஒரு நல்ல ஒரு சமையல் தான் இந்த காணொலியில நாங்க இதை வல்லார சம்பளை சமைச்சு காட்டினா. அடுத்த காணொலியில என்ன சமைக்கலாம்ன்றத என்ன சமைச்சு காட்டணும்ன்றதை கொமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்த காணொலியில நம்ம சந்திக்கலாம். இப்ப பாய் பாய், வணக்கம்.